ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போறோம். இது வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடா கிடையாது, பட் சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய பார்ட் ஆஃப் சிஎம்ஏல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரொசீஜர் இல்லைன்னா வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இது ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வேணும், இந்த பர்டிகுலர் டாபிக், இந்த பர்டிகுலர் விஷயங்கள் எங்களுக்கு வந்து கிளியரான ஆன்சர்ஸ் கிடைக்கல, கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னு கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சிஎம்ஏல ஒவ்வொரு வகையான ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு ஃபார்ம் ஃபில் பண்ணாதான் வந்து அவங்களோட ஆர்டிகல்ஷிப் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதாவது 15 months ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். ப்ராக்டிகல் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற ஃபார்ம், புதுசா போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேர்முக்குனா வேற ஃபார்ம், அதே மாதிரி வந்து இண்டிவிஜுவல்கிட்ட போறாங்கன்னா அதுக்கு வேற ஃபார்ம்னு சொல்லி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த ஃபார்ம்ஸ்ல எது எப்பப்ப ஃபில் பண்ணணுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. அது நிறைய பேர் என்கிட்ட என்கொயரிஸ் வந்திருக்கீங்க, பிளஸ் நிறைய இடத்துல கேட்டா ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற ஒரு விதத்துல போட்டிருக்கேன். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, T1 ஆக்சுவலா இது எல்லாமே நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட்டோட லிங்க் நான் கடைசியில கொடுத்திருக்கேன் இந்த பிபிடில. சோ இந்த எல்லாமே வந்து நம்மளோட வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கிற ஃபார்ம் தான். அதை ஃபில் பண்ணி நீங்க எங்க சேர போறீங்களோ அங்க வந்து சைன் வாங்கி சப்மிட் பண்ணா போதும், வேற எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஃபர்ம்லயோ இல்ல இண்டிவிஜுவல்ட்டையோ வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ண போறீங்க, நாட் இன் கம்பெனி. கம்பெனிக்கு T1 கிடையாது. இண்டிவிஜுவல்ல இல்லைன்னா வந்து ஒரு ஆடிட் ஃபர்ம்ல வந்து ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ண போறீங்கன்னா போத் நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸ், இனிமே ஓல்டு சிலபஸ்ங்கிறது கிடையாது. ஓல்டு சிலபஸ்ல கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நியூ சிலபஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஆர்டிகல்ஷிப் வந்து ஒரு இண்டிவிஜுவல்ட்டையோ இல்ல ஆடிட் ஃபர்ம்லயோ பண்ண போறீங்கன்னா உங்களுக்கான ஃபார்ம் வந்து T1. இது வந்து ஆன்லைன்ல கம்பல்சரியா சப்மிட் பண்ணணும். T4 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதர் தேன் இண்டிவிஜுவல் அண்ட் ஃபர்ம், அதாவது கம்பெனில நான் வந்து ஃபர்ம்ல பண்ணல சார், இண்டிவிஜுவல்ல பண்ணல சார், நான் வந்து கம்பெனில தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து மேண்டேட்டரி. அதாவது T4 ஃபார்ம் வந்து மேண்டேட்டரி. அடுத்தது T5. T5 வந்து சர்டிபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன். இது வந்து முதல் சொன்னது நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பண்ணணும்னு சொன்னேன்ல. T5 என்னன்னு கேட்டீங்கன்னா முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணணும். ஏன்னா இது வந்து சர்டிபிகேட். நீங்க வந்து ஆர்டிகல்ஷிப்பை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஃபார்ம் தான் வந்து T5. இது வந்து உங்களோட ஃபைனல் எக்ஸாமினேஷனோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதாவது ஜூன் அட்டெம்ப்ட்டுக்கு ஏப்ரல்லையும் டிசம்பர் அட்டெம்ப்ட்டுக்கு செப்டம்பர்லயும் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைனல் அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி கிடையாது, எக்ஸாம் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த T5 வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். இதை எப்பைக்குள்ள முடிக்கணும், மேக்ஸிமம் எப்பைக்குள்ள வந்து, மினிமம் எப்பைக்குள்ள வந்து நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 10 month கம்ப்ளீஷன்லயே வந்து இந்த சர்டிபிகேட் வந்து நீங்க வாங்கி அப்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து T5. T2 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரைனிங் எக்ஸம்ஷன். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்பவும் வந்து பிராக்டிக்கல் ட்ரைனிங் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அதனால அவங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபார்மை வந்து T2ல ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதோட மட்டும் நிப்பாட்டாம சில டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், அப்புறம் ஜாயினிங் சர்டிபிகேட், அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணாதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வேலிட்னு சொல்லி சிஎம்ஏ வால கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஃபார்ம் தான் T2 எக்ஸம்ஷன் அப்ளிகேஷன். அடுத்தது T3. T3 அப்படிங்கிறது வந்து இவங்க கொடுக்கிறது, நம்ம எம்ப்ளாயர் கொடுக்குற ஒரு ஃபார்ம். பிராக்டிகல் ட்ரைனிங் பர்பஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக T3 வந்து எம்ப்ளாயர்ஸ் ஆர் கம்பெனில இருந்து கொடுப்பாங்க. T6 அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபர்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சம் அன்எக்ஸ்பெக்டட் ரீசன்ஸ்னால, எய்தர் வீடு ஷிஃப்ட் பண்றதுனாலயோ, அந்த ஊர்ல இருந்தே வெளியே போறதுனாலயோ, சம் ரீசன்ஸ்னால அவங்களால அந்த பர்டிகுலர் ஃபர்ம்ல ட்ரைனிங் வந்து 15 months கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா, T6 ஃபார்ம்ல ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயர்ட்ட இருந்து இன்னொரு பர்டிகுலர் எம்ப்ளாயருக்கு மாறுறதுக்கு T6 ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்களோட ட்ரைனிங் ஒரு எம்ப்ளாயர்ட்ட இன்னொரு எம்ப்ளாயர்ட்ட டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். சப்ஜெக்ட் டு கண்டிஷன். சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த சில ரூல்ஸ் இருக்கும், இந்த இதுதான் எம்ப்ளாயர்னு. எப்படி ப்ரீவியஸ் எம்ப்ளாயரை வந்து சிஎம்ஏ அக்செப்ட் பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணி அப்ரூவ் கொடுத்துச்சோ, அதே மாதிரி இந்த புது எம்ப்ளாயருக்கும் அதே கண்டிஷனை பார்த்துட்டு அப்ரூவ் கொடுத்துரும். அதுக்கான ஃபார்ம் தான் வந்து T6. T7 வந்து டிஸ்கண்டினியூ. இல்ல சார் நான் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணல, டோட்டலாவே ட்ரைனிங் விட்டே வெளியே போறேன், எனக்கு வந்து பண்ண முடியல, மேரேஜ் ஆயிடுச்சு, சம் அதர் ரீசன், வாட் எவர் த ரீசன் இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்க டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு T7 அப்படிங்கிற ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். T8 அப்படிங்கிறது என்னன்னா, சம் மெடிக்கல் ரீசன்ஸ்னால பிரேக் எடுத்துக்கணும். பிரேக் எடுக்கிறதுனால ஆர்டிகல்ஷிப் கட் ஆயிடும்ல,
அந்த ஒரு ரிஸ்க் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் T8ல பிரேக் வேணும் எனக்கு, என்னால வந்து இப்ப பண்ண முடியாது, பட் பண்ணி முடிச்சிருவேன், சம் மந்த்ஸ்க்கு அப்புறம் பண்ணுவேன், 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து T8ல ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் சால்வ்டு. அண்ட் லாஸ்ட் ஃபார்ம் T9, இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரைனிங் பியாண்ட் த ஸ்டிப்புலேட்டட் பீரியட். அதாவது 15 மந்த்ஸ்ங்கிறது நமக்கான ஸ்டிப்புலேட்டட் பீரியட். அந்த ஸ்டிப்புலேஷன் பீரியடுக்கு மேல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ட்ரைனிங் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து T9ல ஃபில் பண்ணி போடணும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுல மேக்ஸிமம் T9 T8லாம் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தது இல்ல பெருசா. மெயினான ஃபார்ம் வந்து T1 வந்து இண்டிவிஜுவல் ஆடிட் ஃபார்முக்கு, T4 வந்து அதர் தன் இண்டிவிஜுவல் ஆடிட் ஃபார்முக்கு, T5 வந்து கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், எக்ஸாம்ஷன் ப்ளே பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் T2, அப்புறம் T3 வந்து எம்ப்ளாய்மெண்ட். T3 கூட ஆக தேவையில்லை. முதல் 4 ஃபார்ம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. சோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் இதுல டவுட்ஸ் இருக்குனாலும் சரி, ஜெனரலா டவுட்ஸ் இருக்குனாலும் சரி, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பிளஸ் என்னோட நம்பர் என்னோட ப்ரௌச்சர்ல கொடுத்துருக்கேன், அதுலயும் கூட தாராளமா யூ கேன் கான்டாக்ட். அண்ட் முக்கியமா இந்த வீடியோ வந்து நாட் ஓன்லி ஃபார் இன்டர், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிக்க ஆரம்பிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து படிச்சு முடிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எவ்வளவுக்குள்ள ஷேர் பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். சோ ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்க எத்தனை ஷேர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபேமிலி, சிஎம்ஏ ஃபேமிலி கூடுது, நம்ம சோஷியல் அகாடமி ஃபேமிலி கூடுதுன்னு அர்த்தம். சோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டிகல்ஷிப் எல்லாருக்கும் நல்லபடியா முடியட்டும். சாரி, இந்த ஆர்டிகல்ஷிப் நான் சொல்ல முடியாது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச். பை.